ஹாய் கைஸ், நிறைய பேர் என்கிட்ட ஜெல் க்ரீமுக்கும் ஃபேஸ் ஷாம் க்ரீமுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. ஜெல் க்ரீம்ங்கிறது இப்படி தான் இருக்கும். இது குங்குமாதி ஜெல் க்ரீம். இப்படி தான் இருக்கும் ஜெல் க்ரீம். இதுதான் ஃபேஸ் ஷாம் க்ரீம். ஸோ இது வந்து டீபிக்மெண்டேஷன் க்ரீம், இப்போ ரீசெண்டாக செஞ்ச க்ரீமு. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இது வந்து குங்குமாதி க்ரீம் வந்து இந்த ஜெல் பேஸ்டு க்ரீமே இன் ஜென்ரல் உங்களுக்கு வந்து ஆயில் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஃபேஸை. எவ்வளவு ஆயில் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடும். ஆனால் ஃபேஸ் ஷாம் க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு போட்டால் ஆயிலியாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஆயிலி நேச்சரை கொடுக்கும், இது ஆயில்னஸை அப்சர்வ் பண்ணிடும், ஃபேஸ் ஸ்கின்னை ட்ரையாகவே வச்சுருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல பிரைட்டாக வச்சுருக்கும் சாஃப்ரான் இருக்கனால. இதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் போயிடும். உங்கள் ஃபேஸ் வந்து கிளியர் ஸ்கின் கிடைக்கும், ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உருளைக்கிழங்கு இல்லாதனால, உருளைக்கிழங்குங்கிறது வந்து இட்ஸ் அன் எஃபிஷியன்ட் ப்ளீச்சர். இதில் இருக்கிறது சாஃப்ரான். ஸோ இது வந்து இட் டேக்ஸ் லிட்டில் மோர் டைம் தேன் டீபிக்மெண்டேஷன் க்ரீம். இதையும் வந்து நீங்கள் டே க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா ஜெல்லுனால ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிடும். அது ட்ரை ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பவுட்ரு அடிச்சிக்கலாம். ஓகேயா, பவுட்ரு அடிச்சுட்டு வெளியே போனீங்கன்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக தெரியும். பவுட்ரு அடிக்கலனாலும் ஃபேஸ் க்ளோயிங்காக தான் தெரியும். ஓகே, இது வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி டே க்ரீம் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு விட்டிங்கனாலும் இதுவும் 5 நிமிஷத்தில் ஸ்கின் உள்ள அப்சர்வ் ஆகிடும். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் எப்படி பிரைட்டாக தெரியும், அந்த மாதிரி பிரைட்டாக தெரியும். அப்படியே விட்டுறதுனாலும் விட்டுறலாம், நீங்கள் அதுக்கு மேலே பவுட்ரு அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம்.